அனைவருக்கும் வணக்கம். Today we are discussed about energy bands in solid. This topic covered from electrical properties of material. What is the band or what is the energy bands in solids? The solid contains enormous number of atoms packed closely together. ஒரு சாலிடில் பார்த்தீங்கன்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், இன்னொன்று க்ளோஸ்லி பேக்கடாக இருக்கும். இப்போ இந்த கேஸ் ஆஃப் சிங்கிள் ஐசோலேட்டட் ஆட்டம்ஸ் தெர் ஆர் டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். லைக் தட் திஸ் ஒன் இஸ் ஆல்ரெடி நோ தட் 1s 2s 2p 3s. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். தீஸ் எனர்ஜி லெவல்ஸ் ஆக்குபைட் பை த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ். இதில் தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணியிருக்கோம். Here all the atoms of solid is assumed that isolated from the one another, which can have completely identical electronic scheme of their energy levels. இப்போது இங்கேருந்து ஒரு ஆட்டமும் ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஐடென்டிக்கலாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி எலக்ட்ரானிக் ஸ்கீமை வச்சு நம்ம பண்ணலாம். அண்ட் தேர் எனர்ஜி லெவல்ஸ் வச்சுக்கிட்டும் நம்ம பண்ணலாம். Here the electron fill the energy level each atom is independently. ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும். Now when the atom come close together, the strongly interact and outer orbital electrons overlap. Now the concept of valence band, conduction band and forbidden energy band. இப்போது எப்படி இதை வேலன்ஸ் பேண்டு கண்டக்ஷன் பேண்டு அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நோ தட் the energy bands in solid correspond to energy level of atoms. ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். அந்த ஒரு பேண்டுக்குள்ளே n number of energy levels இருக்கும். These energy levels which is discrete energies, இதில் உள்ள எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே discrete எனர்ஜி லெவலாக இருக்கும் within the energy bandsல. These bands are called as allowed energy bands அப்படின்னு சொல்கிறோம். allowed energy bands or permitted energy bands அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டுமே அலவுட் எனர்ஜி பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் அலவுட் எனர்ஜி பேண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த எனர்ஜிக்கு பேர் ஃபர்பிடன் எனர்ஜி கேப் ஆர் ஃபர்பிடன் எனர்ஜி பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். The bands correspond to valence electron which are all called as valence band. Beyond the forbidden energy band இந்த ரீஜன் இருக்குங்க இல்லையா, this one is called as conduction band. Here the electron move from valence band to conduction band. Now the electron is almost outermost of the orbitals, which the electron is called as valence electron. இந்த வேலன்ஸ் பேண்டில் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே n நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும், அதனால தான் இது பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேண்டில் அவுட்டர் மோஸ்ட் லைனில் எனர்ஜி லெவல்ஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். வேலன்ஸ் எலக்ட்ரான். ஏன் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்லலாம். அதை ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கேன் ஹாவ் மூவ் டு கண்டக்ஷன் பேண்ட் if the electrons observe a small amount of energy. ஒருவேளை இந்த எலக்ட்ரானுக்கு வெரி மினிமம் எனர்ஜி கிடைச்சாலே இது ஈஸியாக ஜம்ப் ஆகி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். அதனால இது ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படி சொல்கிறோம். Then the valence band is also defined as the band which occupied the valence electrons, and the valence band may be partially or completely filled, which is depends on the nature of the materials. மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்து இந்த வேலன்ஸ் பேண்டு கம்ப்ளீட்டாகவும் ஃபில் ஆகிருக்கலாம், ஆறு பார்ஷியலாகவும் ஃபில் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் கண்டக்ஷன் பேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் இஸ் ஆல்வேஸ் எம்டியாக தான் இருக்கும். நவ் இங்கே உள்ள வேலன்ஸ் பேண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் தான் கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். த எனர்ஜி லெவல் ஆக்குபைங் த பேண்ட் which is defined as lowest unfilled energy bands. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் n நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எலக்ட்ரானு ஜம்ப் ஆகி
இங்கே லோயஸ்ட் எனர்ஜி பேண்ட் ஆஃப் கண்டக்ஷன் பேண்டில் தான் போய் ஆக்குபை ஆகும். தென் போத் கண்டக்ஷன் அண்ட் வேலன்ஸ் பேண்ட் செப்பரேட்டட் பை ஏ ஸ்மால் ரீஜியன். இந்த ரீஜியன் தான் நம்ம ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் டினோட்டட் பை இஜி அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். நவ் த எலக்ட்ரான் அப்சர்வ்டு ஸ்மால் எனர்ஜி, ஒரு ஸ்மால் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. நவ் த எலக்ட்ரான் கோஸ் டு ஹையர் எனர்ஜி ஸ்டேட். It absorbs a small amount of energy. The electron can move to conduction band. ஒருவேளை இங்கே எலக்ட்ரான்ஸ் லோயஸ்ட் எனர்ஜி லெவலில் இருந்தாலும் இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணோடனே இப்படி போகும், ஹையஸ்ட்டு எனர்ஜி லெவல் நோக்கி போகும். தென் த எலக்ட்ரான் ஜம்ப் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். இந்த வேலன்ஸ் பேண்டில் இந்த எலக்ட்ரான் எங்கே ஆக்குபை ஆகும்னா ஹையஸ்ட் எனர்ஜி லெவலில் இருக்கும். வேலன்ஸ் பேண்டில் ஹையஸ்ட் எனர்ஜி லெவலில் இருக்கும். இங்கேருந்து போகிற எலக்ட்ரானு லோயஸ்ட் எனர்ஜி லெவல் ஆஃப் கண்டக்ஷன் பேண்டில் ஆக்குபை பண்ணும். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல், செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். இந்த டயக்ராம் வச்சுட்டே நம்ம சொல்லலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் we can classify the materials 3 types. One is metal, that is conductor, semiconductor and insulators. First one is conductor. This valence band and conduction band overlapping together, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கு அப்படின்னா which is called as conductor. Boom, the electrons jump from valence band to conduction band without any external energy, or it absorbs small amount of energy. It can move easily to conduction band. And when the temperature is increased, the electrical conductivity decrease because the mobility is decreasing, which is due to collision with the ions. இப்போ இங்கே டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரானை மூவ் ஆகி மேலே போகும்போது கொல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஒன்று கொல்யூஷன் ஆகிறதால இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். The most important fact, due to the absence of forbidden energy gap, there is no structure is established in these holes. The total current in the conductor due to only flow of electrons. இங்கே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்பிடன் எனர்ஜி கேப் வந்து வெரி மினிமமாக தான் இருக்கும், ஆர் இல்லாமலே கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கலாம், மேபி இப்படி இருக்கலாம். இது இஸ் கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னா ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இல்லாமலே கூட இருக்கலாம். அதனால் இந்த கண்டக்டிவ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து மோராக இருக்கும், ஈஸியாக எலக்ட்ரான் வந்து கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் கண்டக்டர். தென் செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் இஸ் நத்திங் பட் the distance between valence band and conduction band is very small. ஒரு ஸ்மால் பேண்ட் கேப் இருக்கும், விச் இஸ் 0.5 to 1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கலாம், ஆர் 3.7 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் உள்ள இந்த மெட்டீரியல் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் செமிகண்டக்டர் ஜெர்மானியம் சிலிக்கான் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். வெரி குட் எக்ஸாம்பிள். இன் கண்டக்ஷன் பேண்டில் பார்ஷியலி ஃபில்டாக இருக்கும், பார்ஷியலி வேக்கண்டாக இருக்கும். தீஸ் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் ரெப்ரசன்ட் த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன். இந்த எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் கண்டக்ஷன் பேண்டில் உள்ள எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். தேர்ட் ஒன், இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் கேப் பிட்வீன் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் இஸ் வெரி வைடு, எபோவ் 3.7 எலக்ட்ரான் வோல்ட், எபோவ் 3.7 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மேலே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஹையராக பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்கும். இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப் ரொம்ப வைடாக இருக்கிறதால இந்த எலக்ட்ரான் குட் நாட் ஏபிள் டு ஜம்ப் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். அதுக்கு எவ்வளோ தான் எனர்ஜி நீங்கள் அப்சர்வ் பண்ணாலும் இந்த எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாது. இன் இன்சுலேட்டரில் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்குபைட் இன் திஸ் வேலன்ஸ் பேண்டு. வேலன்ஸ் பேண்ட் வந்து ஃபில்டாக இருக்கும், கண்டக்ஷன் பேண்டு எம்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே உள்ள எலக்ட்ரானு மேலே ஜம்ப் பண்ணி போக முடியாது, அதோடைய கேப் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி classification of metal, semiconductor and insulator. Thank you.